சம்மர் டைமில் ஈஸிலி அவைலபிளாக இருக்கிற இந்த முலாம்பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, விட்டமின்ஸ் மினரல்ஸ்னு சொல்லிட்டு நிறையா சத்து இருக்குது. ஆனால் இது ஸ்மெல்னாலேயோ என்னவோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு முலாம்பழம் நார்மலாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஆனால் நான் செய்கிற மாதிரி மட்டும் செஞ்சு கொடுங்க. முலாம்பழம் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. 2 கப் பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை சிம்மரில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/2 டம்ளர் பாலும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சிம்மரில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் மிக்சரையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு இந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு முலாம்பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ண முலாம்பழத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலும் முலாம்பழமும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில்லாக சர்வ் பண்ணுங்க. முலாம்பழம் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க.